கரூரில் தாவேக சார்பில் நடத்தப்பட்ட தேர்தல் பிரச்சார பரப்புரை அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பலியான நிலையில் பெரும் பரபரப்பை தற்பொழுது அந்த விவகாரம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தாவேக நிர்வாகிகள் அளவிலான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்ற நிலையில் தற்பொழுது விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். நிவாரணம் குறித்தான தாவேக தலைவர் விஜயின் அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, விரிவாக சொல்லுங்க. வணக்கம். கரூர் துயர சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கியுள்ளது. இன்று ஒரு கருப்பு தினமாகவே பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக விஜய் இரங்கல் தெரிவித்து இறந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் அதே போல் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையின் அடிப்படையில் கற்பனைக்கு எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கக்கூடிய சூழலில் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிக்க மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன். நான் நேசித்த எல்லாருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன. பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அது இடத்திலிருந்து நழுவச் செய்கிறது. என் சொந்தங்களே, நம் உயிரை இணைய உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கும் சொல்லனா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன். நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாததான். இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் ஒருவனாக இறந்த ஒவ்வொருவருக்கும் தலா 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்த சிகிச்சை பெறுவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன். இழப்பினால் முன்னால் இருக்கக்கூடிய பெரும் தொகை அன்று இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனாக என்னுடைய கடமை. அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிகிச்சையில் இருக்கக்கூடிய நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியாக செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அருளால் அனைத்திலும் இருந்து நாம் மீண்டு வர முயற்சிப்போம் எனவும் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் இறந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்ய வேண்டும் என தாவேக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலையும் தாவேக தலைவர் விஜய் வழங்கியுள்ளார். நன்றி ராமச்சந்திரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 39 பேரின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணமானது தாவேக தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் உயிரிழந்த நபர்களுக்கான தனது இரங்கல் செய்தியையும் அதில் பதிவு செய்திருக்கிறார். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கும் 2 லட்சம் ரூபாய் நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.